வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்பு வந்துட்டு சீக்கிரமாகவே டீஹைட்ரேட் ஆகிடுது. அதனால் ரொம்ப தண்ணி அதிகமாக நம்ம குடிக்கணும். குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். குழந்தைங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் இந்த வெயில்லேருந்து ரொம்ப. இப்போ இந்த வருஷம் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை, என்னோடய வீடுமே புது வீடு, அதனால வந்து அனல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. புது வீடுன்றதுனால பயங்கர ஹீட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளார. நைட்டு பகல் இந்த இந்த 2 நேரமும் அதிகமாக இருக்குது. அதனால் நான்வெஜ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்க முடியல எங்களாலேயும். நாங்கள் 3 டேஸ் ஒன்ஸ் நாங்கள் அதிகமாக நான்வெஜ் எடுத்துப்போம் நாங்கள். ஆனால் இப்போது வந்துட்டு சாப்பிட முடியல. எங்களுக்கு எதாவது கூலிங்காக சாப்பிடணும் போல் இருக்குது. அதிகமாக சில் வாட்டரு அந்த மாதிரி கூலிங்காக வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் போல் தோணுது. அப்படி இருந்தும் ஒரு நாள் பிரியாணி செஞ்சோம். இதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் சரியாக மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கும்போது. அதனால் உங்களுக்கு பிரியாணி செய்கிற வீடியோன்னு தனியாக நான் உங்களுக்கு போட்டு மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு போடுறேன். அந்த பவுடர்லாம் எந்த அளவில் நம்ம மேக் பண்ணணுன்றதெல்லாம் நான் போடுறேன் நான். இந்த பாக்ஸ் வந்துட்டு நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு 155. இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கம்மி குவான்டிட்டியில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ளார நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ்க்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இஞ்சிலாம் எங்கிட்ட வந்து நிறையா இருக்காது. அதனால் அது எங்கே வைக்கிறதுனே தெரியாது. இஞ்சிக்கெலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. நான்வெஜ்ஜு அது மட்டன், சிக்கன் எடுத்தால் மட்டும்தான் நான் இஞ்சி யூஸ் பண்ணுவேன். வேறு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இஞ்சி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நம்ம. பச்சை மிளகாய் வந்துட்டு நான் பாக்ஸில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்துட்டு குவான்டிட்டி கம்மியானதுனால இதுக்குள்ளார நான் போட்டுட்டு வந்து இது ஒரு 6 செக்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லெமன் நமக்கு என்னென்ன கம்மி குவான்டிட்டி இருக்குதோ அது எல்லாமே இதுக்குள்ளார நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ளக்கில் நம்ம போடுற அந்த டம்மி ப்ளக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த டம்மி வந்து கட்டாயம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் யூஸ் பண்ணணும். குழந்தைங்க இல்லாத வீட்லேயும் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த குழவி அந்த ஹனிபீஸ்லாம் வந்துட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளார வச்சு அடைச்சிரும். நம்ம தேவையில்லாத ஃப்ளக் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணாத ஃப்ளக் எல்லாமே போய் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் கழித்து அதுக்குள்ளார மண் அந்த மாதிரி ஏதாவது அடைச்சிரும். அது அதனால் கட்டாயம் அதை போடணும். இது வந்துட்டு வெஷல் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் அந்த மேட்டு. இது வந்துட்டு நம்ம வால் டெக்கர் அதுக்காக நான் வாங்கியிருந்தேங்க. ஆனால் இது வால் டெக்கர் கிடையாது. இது நம்ம காஃபி கப்பெல்லாம் வச்சு கொடுப்போம்ல எல்லாத்துக்கும், ஆஃபீஸில் நம்ம வீட்டில், அதுக்கானது தான் இது. ஆனால் நான் வால் டெக்கராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் அமேசானில் போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு என்னோடய வால் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏதாவது வச்சு அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.